வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் உங்கள் கண்ணன் டி. இந்த வீடியோவில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பெஞ்ச் ட்ரில்லிங் மிஷின் வாங்கியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்தப்பயே ரிசீவ் பண்ணப்பயே பாக்ஸ்லாம் கொஞ்சம் அடி வாங்கி தான் இருந்தது. அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் அந்த மினி பெஞ்ச் ட்ரில்லோட அந்த ஸ்டாண்டு, அதாவது அடியில் வைக்கிற பிளேட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்குது. எல்லாமே டோட்டலாக அலுமினியத்தில் இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பெல்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, எல் கீ கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த கீ, அதாவது அந்த ட்ரில் பிட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுற அந்த கீ கொடுத்துருக்காங்க. இந்த பெல்ட்டு பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக தான் இருக்குது, அடிஷ்னலாக ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மிஷினு, அந்த ட்ரில்லு மிஷினு இது ஸ்டாண்டர்டாக இருக்குது. வெயிட் அவ்வளோ இல்லை, எல்லாமே டோட்டலாக அலுமினியம் தான் இருக்குது. அந்த இது சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக்கு, மற்றபடி எல்லாமே அலுமினியத்தில் இருக்குது. குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கணும். அது எப்படின்ட்டு டோட்டலாக நான் உங்களுக்கு அந்த மிஷினையே அசம்பிள் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் மிஷினை அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த மிஷின் நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்னா பிசிபியில் ட்ரில்லு போகிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பிசிபி ரெடி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மிஷினை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். நாய்ஸ் அவ்வளோ இல்லை. இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா 5500 ஆர்பிஎம் இருக்கிற மாதிரி தான் உள்ளே இன்பில்ட்டாக பெல்ட்டு போட்டிருப்பாங்க. நம்ம பிசிபி ட்ரில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை நம்ம ஸ்பீடு நம்ம மாற்றிக்கணும். அது பார்த்திங்கன்னா சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பெல்ட்டு நம்ம எடுத்து மாற்றிக்க வேண்டியது தான். இதில் பார்த்திங்கன்னா இன்ஃபில்டாக 5500 ஆர்பிஎம்மில் இருந்தது. அதாவது கீழே பார்த்திங்கன்னா 2 இருக்கும். கீழ் வரிசையில் பெல்ட்டு போட்டிருந்தது. நான் பார்த்திங்கன்னா மேல் வரிசைக்கு நான் பெல்ட்டை மாற்றிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 11000 ஆர்பிஎம் இருக்கிற மாதிரி மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி இருந்தால் தான் பிசிபியில் ட்ரில் போடுறப்ப ட்ரில் பிட் எதுவும் உடையாமல் இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். நீங்களும் பிசிபி ரெடி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷினு வாங்கிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் நான் அடிஷ்னலாக ஒரு மிஷின் வாங்கியிருந்தேன் ஒர்க் அதிகமாகிறதுனால. இதுபோல் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க.